அம்மாவும் பையனும் சந்தோஷமாக இருந்தாங்கன்னு சொன்னால் மருமகளுக்கு பிடிக்காது. மருமகளும் மகனும் சந்தோஷமாக இருந்தாங்கன்னா மாமியாருக்கு பிடிக்காது. ஆனால் ஒன்று யோசிச்சு பாருங்கள், அந்த பையன் அந்த அம்மாவையும் பொண்டாட்டியையும் ஒரு 5 நிமிஷம் தனியாக கூப்பிட்டு பேசினா கொண்டா அப்படின்னு சொன்னால் அந்த குடும்பமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ என்றைக்குமே வீட்டில் இருக்கிற ஆண்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அம்மாவையும் பொண்டாட்டியும் ஈவனாக பாருங்கள். என்றைக்குமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அம்மா எல்லாத்துக்கும் முக்கியம்தான். ஆனால் தாய் கொடுக்குற அத்தனை சுகத்தையும் கொடுத்து அதுக்கு மேலே ஒரு சுகம் கொடுக்குறா பார்த்தீங்களா, அவள் தான் மனைவி. கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மாவுக்கு 100% கொடுத்தீங்க, ஓகே. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறங்க அம்மாவுக்கு அதே 100% கொடுங்க. ஆனால் அதுக்கு மேலே கொஞ்சம் மனைவியை பாருங்கள். ஏன்னா அவள் எல்லாத்தையும் விட்டு நீங்கள் தான் உறவுன்னு சொல்லி உங்களையே தேடி நம்பி வந்திருக்கிறவ. ஸோ அவளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் குடும்பம் இன்றைக்கி மட்டும் இல்லை, தலைமுறைக்கும் நல்லா நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.